அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு, ஒரு அரசியல் திருப்புமுனை மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியை மாற்ற போற ஒரு மாநாடு இந்த மாநாடு. ஸோ எல்லா வகையிலுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு மாநாடு ரெடி ஆகிட்டு இருக்குது. வந்து மதுரையில் வந்து மிகப்பெரிய திருவிழா சித்திரை திருவிழா தான். அழகர் ஆற்றுல இறங்கும் போது வந்து அங்கே தண்ணீர் இருக்குதா இல்லை மக்கள் இருக்காங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் இருக்கும். அதே அளவு கூட்டம் நம்ம தலைவர் மதுரையில் இறங்கும்போது 234 தொகுதியும் நம்முடைய கோட்டை தான். எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எல்லா கட்சிகளும் கடந்த தேர்தல்கள் இல்லாத அளவுக்கு 10 மாசம் முன்னாடி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பிரச்சாரத்தை இவங்க 10 மாசத்துக்கு முன்னாடியே துவங்குறாங்க அப்படின்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தலைவரோட அரசியல் திமுக ஸ்டாலின் சொல்ல தனித்து நின்று திமுக ஜெயிக்கும் வந்து திமுக ஸ்டாலின் சொல்ல முடியுமா? அவரால் 200 ஜெயிப்போம், 234 ஜெயிப்போம் இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் தனித்து நின்று ஜெயிப்போமா அப்படின்னு அதை பேசிட்டாங்க. ஒருத்தரும் பேசுவாங்க. ஏன்னா தனித்து நின்று திமுகவால் ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு போறாரு, நிறைய கோயிலுக்கு போறாரு, சாமி கும்பிடுறாரு, பல்வேறு இடங்களுக்கு போறாரு. ஆனால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? தமிழ்நாட்டில் அவரால் என்ன மாற்றம் இருந்துச்சு? அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது 3% தான் இருக்கு. இந்த தேர்தலில் அதுவுமே இருக்காது. அதுவுமே காணாமல் போயிட்டு இந்த தேர்தலில். ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். 2025 இரண்டாவது மாநில மாநாடு வருகின்ற 21ஆம் தேதி நடக்குது. எப்படி பணிகள் தயாராகி? மாநாட்டுடைய பணிகள் வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி மேடை அமைக்கக்கூடிய பணிகள், அந்த ரேம்ப் அமைக்கக்கூடிய பணிகள், அதே மாதிரி வந்து குடிநீர் தொட்டிகள் மட்டும் இல்லாம இந்த தடவை என்னன்னா குடிநீர் குழாய்கள் அமைத்து வந்து அதன் மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து தேவையான நேரத்துல உடனடியாக தண்ணீர் கொடுக்கறதுக்கு. ஏன்னா வந்து நீங்க அவ்வளவு பெரிய கூட்டத்துல வந்து லாரியில வந்து உள்ள கொண்டு வந்து தண்ணீரை வந்து ஃபில் பண்றது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். ஸோ அதற்கு மாற்று ஏற்பாடா இதை செய்யப்பட்டிருந்தது. அதே போல வந்து கடந்த மாநாட்டுக்கே கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாநாட்டுக்கு அதை விட இன்னும் அதிகமாக கூடுதலாக நம்முடைய தோழர்கள் குடும்பமாக எல்லாரும் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு, ஒரு அரசியல் திருப்புமுனை மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியை மாற்ற போற ஒரு மாநாடா இந்த மாநாடு. அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா போன தடவை பண்ண குறைகள் இல்ல, போன தடவை மிஸ் பண்ண தவறுகளை சரி செய்து தண்ணீர் பட இருந்தாங்க. ஒரு நாளைக்கு இந்த எவ்வளவு இதுவா அப்படின்றதெல்லாம் கேட்கல. என்ன பிரச்சனை, லாஸ்ட் டைமும் நம்ம எல்லா ஏற்பாடுகளும் சூப்பரா பண்ணியிருந்தோம். எல்லா தண்ணீர் பந்தல்கள் வச்சிருந்தோம், அந்த நம்ம இடத்துல எல்லா சின்டெக்ஸ் டேங்க்ஸ் வச்சிருந்தோம், எல்லாமே பண்ணியிருந்தோம். என்ன பிரச்சனைனா தண்ணீர் காலி ஆகும் பொழுது உடனடியாக என்ன ஆயிருந்தா நம்ம தண்ணீரை ரீஃபில் பண்றதுக்கான டைம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஸோ அந்த டைம் லேக் என்ன ஆகி போச்சுன்னா அதை வந்து ஒரு பெரிதாக வந்து பேசப்பட்டுருக்குது. அதனால நம்ம இந்த அந்த லேக் கூட நம்ம இருக்கக்கூடாது, அந்த டைமிங் கூட நம்ம இருக்கக்கூடாது சொல்லிட்டு இப்போ என்னன்னா இந்த குழாய் மூலமா நம்ம போட்டதுனால நம்ம வாட்டரை வந்து உடனடியாக ரீஃபில் பண்ணிடும். ஸோ அதற்கான ஏற்பாடுகள், அதே போல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கடந்த முறையோட இந்த முறை இன்னும் அதிகமான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பண்றதுக்காக பிளானிங். அதே போல வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கு வந்து 18 கேட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி ஒரு பிளானிங்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்றோம். எதற்கு அப்படின்னா எந்த விதமான சிரமமும் இல்லாம வர்றவங்க வந்து நல்லபடியா வந்துட்டு மாநாடு முடிச்சு நல்லபடியா அவங்க வந்து சென்று விடணும் அப்படின்றதுக்காக ஒரு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல அவர்களுக்கு வந்து அந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் அழைத்து வர்றது, அந்த பொறுப்புகள்லாம் அவர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லா வகையிலுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு மாநாடு ரெடி ஆகிட்டு இருக்குது. மிகப்பெரிய ஒரு திருவிழாவா இருக்கும். நீங்க வந்து மதுரையில வந்து மிகப்பெரிய திருவிழா சித்திரை திருவிழா தான். அழகர் ஆற்றுல இறங்கும் போது வந்து அங்க தண்ணீர் இருக்குதா இல்ல மக்கள் இருக்காங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் இருக்கும். அதே அளவு கூட்டம் நம்ம தலைவர் மதுரையில இறங்கும் போது இருக்கும். இன்னொரு ஒரு முக்கிய இதுவா மதுரை தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரும் புள்ளியா இருந்துகிட்டு இருக்கும். எப்பயுமே மதுரை அதிமுகவோடதா இல்ல திமுகவோடதான்ற ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும். கடந்த ஒரு ஆண்டுகளாக திமுக மதுரையில் பொதுக்குழு கூட்டத்தை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் பாஜக தனது முதல்வர் மாநாடை மதுரையில் நடத்துறாரு. சீமானவர்களும் மதுரையில் ஒரு சும்மா ஒரு மாடுகளுக்கான மாநாடு அப்படின்னு ஒரு பண்ணாங்க. தளபதி விஜய் அவர்களும் மதுரையை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இல்லை, ஏற்கனவே நம்ம விக்கிரவாண்டி மாநாடுக்கு முன்னாடியே வந்து நம்ம பல்வேறு இடங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ திருச்சி, மதுரை இது எல்லாமே நம்ம கன்சிடரேஷன்ல இருந்துச்சு. பட் வந்து அந்த டைம்ல நமக்கு விக்கிரவாண்டி வந்து உடனடியாக கொஞ்சம் சூட்டபிளா இருந்ததுனால நம்ம விக்கிரவாண்டியில மாநாடு பண்ணோம். ஸோ அடுத்த தேர்வாக இருந்தது நமக்கு அந்த மதுரை, திருச்சிலாம் நமக்கு அடுத்த தேர்வுகளாக இருக்கும்போது இப்போ அந்த மதுரையில் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து இன்றைக்கு எல்லா கட்சிகளும் குறிவைத்து மதுரையை வந்து யாருடைய கோட்டையாக மாற்றுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் மதுரைக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடே எங்கள் தளபதியோட கோட்டையாக மாற்றுவதற்காக தான் நாங்கள் பிளான் பார்த்துட்டு இருக்கோம். 234 தொகுதியும் நம்முடைய கோட்டை தான், எந்த விதமான மாற்றம் கருத்துமே கிடையாது. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய தலைவரோட அரசியல் வருகைக்கு பிறகு எல்லா கட்சிகளும் கடந்த தேர்தல்கள் இல்லாத அளவுக்கு 10 மாசம் முன்னாடி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த பிரச்சாரத்தை 10 மாசத்துக்கு முன்னாடியே துவங்குறாங்க அப்படின்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தலைவரோட அரசியல் வருகை தான். ஏன்னா நம்முடைய தலைவர் அரசியலுக்கு வந்து ஒரு முதன்மை சக்தியாக, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு முதல்வராக, மிகப்பெரிய ஆளுமையாக இன்றைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாரு. நம்முடைய தலைவருக்கு மக்களுடைய எழுச்சி, ஆதரவு, அன்பு இதெல்லாம் பார்த்து இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துருச்சு. அப்போ பிரச்சாரத்தை வந்து தேர்தல் நெருக்கத்துல பண்ண வேண்டியவங்க 10 மாசம் முன்னாடியே பிரச்சாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்கல்ல. இதுதான் நம்முடைய வெற்றி. ஓகே. இன்னொன்று மாநாடுல போலீஸ் அவர்கள் டேட்டை மாற்றி வைக்க சொல்லி தலைவர் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு மாற்றி வச்சாரு. அதுக்கப்புறமும் இன்னும் பல கொஸ்டின்கள் கேட்கப்பட்டு அதற்கு நேற்று விடை கொடுக்கப்பட்டது. அதற்கு விஜய் அவர்கள் தலைமையில தான் அந்த மாநாடு நடைபெறும்.
வேற எந்த விருந்தினர்களும் வரவில்லை அப்படின்னு. ஆனா ஒரு ராகுல் காந்தியை அழைக்கிறார்கள், ஏன்னா அது ஒரு கேரளாவோட இது அப்படின்ற ஒரு பெரிய பேச்சு இங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் அது இல்லைன்னு இப்ப இருக்கு. அதுக்கான உங்களுக்கு அது பல பேருடைய விருப்பங்களை வந்து அந்த மாதிரி செய்திகளாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். நீங்க சமீபத்துல ஒரு காங்கிரஸ் உடைய பொதுக்கூட்டம்னு நினைக்கிறேன், அங்க பேசக்கூடிய நிர்வாகி ஒருத்தர் வந்து தாவேகாவோட கூட்டணி அமைச்சிருவோம் அவருடைய விருப்பத்தை அதை வெளிப்படுத்துறாங்க. ஸோ பெரும்பாலான கட்சிகள் இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளுடைய தொண்டர்களின் மனநிலை இப்படிதான் இருக்குது. இவங்க வந்து இந்த திமுகவுடைய கூட்டணியை அவங்க வரவே விரும்பல. ஏன் அப்படின்னா இன்றைக்கு திமுக வந்து தனித்து வந்து ஆட்சிக்கு வர முடியாத ஒரு கட்சி. அந்த அளவுக்கு ஒரு இயலாமை இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது. நம்ம வந்து நீங்க சொல்றோம்ல, எங்க தலைவர் மாநாட்டில் சொல்றாரு 234 தொகுதி நாங்க தனித்தே போட்டிடுவோம், தனி மெஜாரிட்டியோட ஜெயிப்போம், எங்களுக்கு அந்த வல்லமை இருக்கிறதுன்னு நம்ம சொல்றோம். எங்களை நம்பி வந்தா நாங்க கூட்டணி அமைப்போம், இல்லை தனியாவே நிற்போம். எங்க தலைவர் தைரியமா சொல்றாரு. இதே முக ஸ்டாலின் சொல்லணும், தனித்து நின்று திமுக ஜெயிக்கும் அப்படின்னு திரு முக ஸ்டாலின் அவர்களே சொல்ல முடியுமா அவரால்? தனித்து நின்னா கூட நாங்க ஜெயிப்போம், மெஜாரிட்டியோட வாங்குவோம் அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா? முதல்ல சொல்றதுக்கே அவரால் முடியாது. அப்புறம் தான் நிக்கிறது ஜெயிக்கிறது அடுத்த நாள் வேற கிடையாது. அவரால் சொல்லவே முடியாது. திமுகவுடைய கட்சியினர் யாராவது ஒரு முக்கிய நிர்வாகி, ஒரு அமைச்சர் யாராவது தைரியமா திமுக தனித்து போட்டிட்டு ஜெயிக்கும் சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? எனவே யோசிச்சு பாருங்க, எங்கேயுமே யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. 200 ஜெயிப்போம், 234 ஜெயிப்போம், இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா தனித்து நின்று ஜெயிப்போமா அப்படின்னு யாராவது பேசிருக்காங்க? ஒருத்தரும் பேசுவாங்க. ஏன்னா தனித்து நின்று திமுகவால ஒரு காலமும் ஜெயிக்க முடியாது. அப்ப கூட்டணி பலத்தை மட்டுமே நம்பி அவர் இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு நீங்க அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு காங்கிரஸ் கேட்கல. பட் ஆனா அது எதிர்பார்க்காம இருக்க மாட்டாங்கல்ல. நீங்க வந்து கட்சியினுடைய தலைமை வேணா வந்து எதிர்பார்க்காம இருக்கலாம், ஆனா தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல. இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாருன்னா அவர் வந்து சொல்லலாம், நான் வந்து கொள்கைக்காக ஒரு கூட்டணி வச்சிருக்கிறேன், எனக்கு வந்து எந்த பதவிகளும் வேண்டாம்னு அவர் சொல்லலாம். ஆனா அவருடைய தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்க, தன்னுடைய தலைவர் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும், ஒரு துணை முதலமைச்சர் ஆகணும். அவரே கூட சொல்றாரு, ஏன் நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு கேட்கிறேன். அதுதான் நாங்க சொல்றோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வந்து அப்படின்றது நீங்க 50 வருஷமா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க வந்து உங்களுடைய போராட்டத்தை துவங்கினதுல இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க கலெக்டர்ஸ் பயணத்தை தொடங்கினதுல இருந்து. ஆனா 50 வருஷம் ஆளக்கூடிய கட்சி அதை செய்யலையே, மினிமம் சொல்ல கூட இல்லையே. பட் நாங்க அதை சொல்றோம்ல, நாங்க அதை செய்ய தயாரா இருக்கோம். அப்ப இப்ப வந்து என்னன்னா தொண்டர்களுடைய பார்வை மாறி இருக்குது. நீங்க எல்லா கட்சியினுடைய தொண்டர்களுக்குமே அந்த பார்வை மாறி இருக்கு. இவர் வந்து ஒரு புதிதாக வந்தாலும் கூட இவருடைய சிந்தனைகள் வந்து முதன்மையானதாக இருக்குது. 50 ஆண்டு கால கட்சிகள் செய்ய முடியாதது இவர் செய்யறேன்னு சொல்றாரு. அதுவே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன் நம்ம வந்து அவர் கூட சேரக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூட மிகப்பெரிய கட்சிகளுடைய தொண்டர்கள் எண்ணுகிறார்கள். அது நடைபெறாத பட்சத்துல அவங்க நம்ம தாவேகாவை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு மற்ற கட்சிகளுடைய வாக்காளர்கள் தாவேகாவோட வாக்காளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க கட்சிகள். வேற ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. ஏன்னா நம்ம வந்து நேர்மையான ஒரு அரசியல் பண்றோம், ஜனநாயகத்திற்கான ஒரு அரசியல் பண்றோம். அந்த ஜனநாயகத்தை மீட்டெடுவதற்காக ஆட்சி அமைந்தால் நம்ம தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைத்தாலுமே கூட்டணி வந்தாலும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் சொல்றோம். இதுதானே ஜனநாயக முறைப்படி நடக்கிற ஆட்சியா இருக்கும். ஓகே, இன்னொரு முக்கியமான கொஸ்டின். மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு 26ஆம் தேதி வருகிறார். ஏன்னா போன மாசம் வந்தப்ப அவர்கள் சோழர் பெருமையை பேசினது உடனே தலைவர் விஜய் வந்து ஒரு அறிக்கை விட்டாரு. இப்ப டைரக்டா மக்களோட சந்திப்புல 21ஆம் தேதி மாநாடு, 26ஆம் தேதி மோடி வருகிறார். மோடியோட எதிர்ப்பு எவ்வளவு பெருசா இருக்க போகுது? நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் எடுத்துக்கணும். ஒவ்வொரு தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவுமே பிரதமர் மோடி அவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வராரு, நிறைய கோயிலுக்கு போறாரு, சாமி கும்பிடுறாரு, பல்வேறு இடங்களுக்கு போறாரு. ஆனா என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? தமிழ்நாட்டுல அவரால் என்ன மாற்றம் முடிஞ்சிச்சு? வளர்ச்சி இருக்கு. என்ன வளர்ச்சி இருக்கு? 3% கட்சி தானே இன்னும் அவங்களால ஆவரேஜா 3% கட்சி தானே அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது 3%க்குள்ளாக தானே இருக்கு. இந்த தேர்தலில் அதுவுமே இருக்காது, அதுவுமே காணாம போயிட்டு இந்த தேர்தலில். இன்னொன்று வந்து பாஜக வந்து ஒரு மதப்பிளவாத சக்தி அப்படின்றது தமிழ்நாட்டு எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஒரு பாசிச அரசியல் நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு மதப்பிளவாத சக்தியாக நீங்க இருக்கிறீங்க. நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு எப்பேற்பட்ட ஜனநாயக படுகொலையுமே நடத்துவதற்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க அப்படின்றது மக்கள் மிக தெளிவாக. இந்த மண் தமிழ்நாட்டு மண் அப்படிங்கிறது வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு மண், பாஜகவுடைய கொள்கைகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் எதிரான ஒரு மண். அப்படின்னு இருக்கும்போது நீங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் இல்ல 5 வருஷம் நீங்க வந்து உருண்டு பிறண்டு எல்லா கோயிலும் போய் சாமி கும்பிட்டாலும் இங்க நல்லா ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டுல. அதுதான் தமிழ்நாட்டுடைய மண்ணாக இருக்கிறது. உங்களுக்காக நீங்கள் வருவதை பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான். ஏன்னா ஓனர் இல்ல, ஓனர் வரும்போது பெருமையா பேசலாம் கோச்சிப்பாங்க. நீங்க நல்லா பார்க்கணும், ஈடிக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஈடிக்கு முன்னாடி திமுக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னும் மத்திய அரசு கொள்கையை எதிர்த்து தானே இருக்காங்க. என்ன கொள்கையை எதிர்த்தாங்க? புதுசா தேசிய கல்விக் கொள்கைன்னு அறிவித்தும் தமிழக கொள்கை. பாஜக வந்து ஆக சிறந்த ஒரு அகண்டம் அப்படின்னு பேசிட்டு இருக்க ஒரு கட்சி. அவங்களுடைய மெயின் அஜெண்டாவே என்னன்னா ஒரு மதத்திற்கான நாடாக இந்தியாவை மாற்றணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய மெயின் அஜெண்டா. நீங்க சொல்றதுலாம் திட்டங்கள். அவர்களுடைய கொள்கையே என்னன்னா ஒரு மதத்திற்கான நாடாக இந்தியாவை மாத்திரணும். சிறுபான்மை மக்களோ மற்ற மதத்தினரோ இங்க வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, ஒரே மதத்தினர் தான் ஆதிக்கம் செலுத்தணும், இதை வந்து ஒரு அகண்ட பாரதமாக மாற்றணும் அப்படின்றதான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கு. அதை நோக்கி தான் அவங்களுடைய எல்லா பயனும் இருக்கு. நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், ஒரே கல்வியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரே வந்து ரேஷனாக இருக்கட்டும், இல்ல ஒரே மொழியை மட்டுமே வந்து அவர்கள் முதன்மைப்படுத்துவதாக இருக்கட்டும், அதன் மூலமாக மற்ற தாய்மொழியெல்லாம் சிதைப்பதாக இருக்கட்டும், ஒரே மதத்தை மட்டும் முதன்மைப்படுத்துவதாக இருக்கட்டும் சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையுமே அவர்கள் வந்து ஒரு திட்டங்களை கொண்டு வருவது, புதிய ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வர்றது எல்லாமே இந்த தேசத்தை வந்து ஒரே ஒரு மதத்திற்கான தேசமா கொண்டு வர்றது. அதை எதிர்த்து தானே திமுக எங்க நிக்குதுன்னு சொல்றேன். இப்ப கல்விக் கொள்கையில மாநில கல்வி நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. மதச்சார்பின்மையை எங்க வந்து திமுக வந்து நீங்க வந்து கொண்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய மதப்பிளவாத அரசியல் உங்களுக்கு தெரியும். பாஜக எப்படி இஸ்லாமியர்களை ட்ரீட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும்.
அப்ப இஸ்லாமியருக்கு எதிராக வக்ஃபு சட்டத்திருத்த மசோதான்னு ஒண்ணு கொண்டு வருது. அதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை களத்துல நடத்துது. தலைவர் வந்து சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அதுல நமக்கு ஒரு ரிசல்ட் வருது. ஒரு இன்டர்வியூ ஸ்டே மாதிரி ஒன்று நமக்கு கொடுக்குறாங்க. திமுக தானே வழக்கு போட்டாங்க கோர்ட்ல. திமுக வழக்கு போட்டு தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டுச்சா? நீங்க திமுக இது சொல்றீங்க, அப்ப திமுக தானே வழக்கு போட்டு. நல்லா தெரிஞ்சுக்காங்க, கேரளாவில் வந்து கேரளா அரசு போட்டது இல்ல. ஒரு அரசு வழக்கு தொடுப்பதற்கும் ஒரு கட்சி வழக்கு தொடுப்பதற்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க வந்து நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு. 2020 அப்புறம் நீங்க ஆட்சியில் இருக்க மாட்டீங்க. நீங்க எங்க போவீங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ ஒரு அரசின் சார்பாக ஒரு அரசாங்கத்தின் நிலைப்பாடாக நீங்க அதை எடுத்துட்டு போனீங்கன்னா தான் உங்களால என்ன பண்ண முடியும். நாளைக்கு வந்து வேற எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே என்ன நடக்கும், இந்த பிரச்சனையை வந்து அவங்க தொடர்ந்து முன்னெடுக்கிறதுக்கு மிக சரியான ஒரு ஈடுபாடாக இருக்கும். திமுக கட்சியின் சார்பா நீங்க வந்து போடுறீங்க. சரி, இன்னொன்னு நான் கேட்கறேன், திமுக கட்சி சார்பா வழக்கு போடுறீங்க வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவில். நீங்க வந்து ஆளுநருக்கு எதிரான ஒரு வழக்கு ஒன்று வந்துச்சு. ஆளுநருடைய அதிகாரங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு ஒன்று வந்து அந்த வழக்குல திமுக வழக்கு தொடுக்கல, தமிழ்நாடு அரசு சார்பில் ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்குல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாம் அவங்க வந்து டெப்ளாய் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா வழக்காடுறாங்க. ஆளுநருக்கு எதிராக வந்து நாங்க அந்த வழக்குல ஜெயிச்சுட்டு வராங்க, மார்த்தடிக்கிறாங்க. அந்த வழக்கறிஞர்களை கூட்டு வந்து விருந்து கொடுக்குறாங்க. முதலமைச்சர் கலந்து ஏன் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவில் இஸ்லாமியர் உரிமையை காக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக வழக்கு தொடுத்து மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் நீங்க டெப்ளாய் பண்ணல. இனி தமிழக வெற்றி கழகம் நாங்க எங்க கட்சியின் சார்பாக நாங்க வழக்கு தொடுக்கிறோம், மிகப்பெரிய வழக்கறிஞர்களை வாதாட வச்சிருக்கிறோம், அபிடேவிட் தாக்கல் பண்றோம். இன்றைக்கு வந்து எங்களுடைய வழக்கறிஞர் நமக்கு சிறப்பான வாதத்தை முன் வச்சிருக்கிறாரு. அதன் விளைவாக இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஸ்டே வந்து கிடைச்சிருக்குது. அடுத்த கட்டமாக அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்குது, நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அதை நம்ம பயன்பட்டு இருக்கோம். அப்போ உண்மையிலேயே நீ இஸ்லாமியர்களுடைய உரிமையை காக்கக்கூடிய கட்சி அப்படின்னா நீ தமிழ்நாடு அரசின் சார்பாக வழக்கு தொடுத்திருக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு திமுக சார்பாக தொடுத்திருந்தா கூட ஏன் ஆளுநருடைய வழக்குல காட்டின முனை இப்ப இதுல காட்டல? அன்னைக்கு நீ மிகப்பெரிய வழக்கறிஞர்களை வைத்து வந்து வாதாடின. அப்ப இங்க ஏன் உங்களால முடியல? அப்ப நீ உண்மையிலேயே வந்து நாடகம் நடத்திட்டு குரூப்ல டூப் வேஷம் போட்டு அங்க சும்மா நானும் ஒரு வழக்கு தொடுத்துட்டேன், நான் இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறேன், தமிழ்நாடு பார்டர்ல நானும் கையை வச்சு மூடியை தடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மக்களை நீங்க ஏமாதி. இன்னைக்கு ஈடிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து ஒன்றிய பிரதமர் சொல்லிட்டு இன்னைக்கு ஈடி முடிஞ்ச உடனே அவர் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வரும்போது பாரத பிரதமர் வருவது இங்க பெருமை. எப்படி ஒன்றிய இப்ப பாரதியமா மாறிடுச்சு? யார் மாத்துறது? அப்ப எப்படி நீங்க மாறுறீங்க? முன்னாடி வந்து கருப்பு கொடி காட்டுறீங்க, வெள்ளை கொடை காட்டுறீங்க. எப்படி நடக்குது? ஒரு பாரம்பரியத்துக்கு தானே. நீங்க பிரதமரை வந்து ஸ்டேஜ்ல வச்சுட்டு ஒன்றிய பிரதமர் பேசினவர் தானே நீங்க ஃபயர் விட்டீங்கல்ல. பிரதமரை வந்து மேடையில் வைத்துக் கொண்டே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய பிரதமர் சொல்லிட்டாரு, ஒன்றியம்னு சொல்லிட்டாரு, நீங்க ஃபயர் விட்டீங்க தானே. இப்ப ஏங்க நீங்க பாரத பிரதமர் சொல்றீங்க? சரி, பாரத பிரதமர் வருவதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பெருமை? இது சோழருடைய விழாவில், சோழ மன்னனுடைய விழாவில், நம்முடைய முன்னோர்களுடைய விழாவில் அதற்கும் பாஜக என்ன சம்பந்தம்? இந்த தமிழ் மண்ணுக்கு சோழர்கள் ஆற்றிய பங்களிப்பு இருக்கிறது. அவர்களுடைய பங்களிப்பை பாராட்டி நம்ம வந்து அன்றைக்கு விழா எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல சரி அரசாங்கம் சார்பில் போட்டோக்கால பிரதமர் வராதுன்னு வச்சுக்கலாம். அது வர்றதுல தமிழ்நாட்டு மண்ணுக்கு என்ன பெருமை? தமிழ்நாட்டு மண்ணுக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு? இந்த மண்ணையே பிளவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவர் வருவது உங்களுக்கு என்ன பெருமை? உங்களுக்கு பெருமை. உங்க ஓனர் வர்றதுல உங்களுக்கு பெருமை. ஏன்னா நீங்க அந்த கம்பெனியோட தமிழ்நாடு பிரான்ச், உங்களுக்கு பெருமையா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை இருக்கு? தமிழ் மண்ணுக்கு என்ன பெருமை இருக்கு? இது ஒரு அமைச்சர் பேசுறாரு வேற. கீழடி அகழாய்வை எப்படியாவது மூடி மறைக்கணும்னு சொல்லி இந்த பாஜக திட்டம் போட்டு வேலை பார்த்து தமிழர்களுடைய தொன்மையை, தமிழுடைய நாகரிக தொன்மையை, தமிழ் எவ்வளவு மூத்த மொழியாக இருக்கிறது, அவ்வளவு ஒரு நாகரிகத்தின் தொட்டிலாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழருடைய நாகரிகத்தை மூடி மறைக்கிறதுக்கு அந்த கீழடி அகழாய்வை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு பாஜக அவ்வளவு வேலை பார்க்குது. அவர் பிரதமர் தான் இருக்கிறாரு, அதே பாஜக தான் அந்த பிரதமர் இருக்கிறாரு. அப்போ கீழடி அகழாய்வுல வந்து தமிழருடைய பெருமையை வந்து அவங்க மூடி மறைக்க நினைக்கிறாங்க. அது எப்படி கங்கை கொண்ட சோழபுரத்துல மட்டும் தமிழோட பெருமையை உணர்ந்து வருகிறார், அதனால எங்களுக்கு பெருமைன்னு பேசுறீங்க? அப்ப இது முரண்பாடு கிடையாது. இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். அன்றைக்கு மேடையில வந்து பிரதமர் ஒன்று பேசுறாரு, அதுவும் திமுக வச்சுக்கிட்டே பேசுறாரு, எல்லாம் இப்படி கை கட்டி நிற்கிறாங்க. அதாவது எப்படி திமுகவே பார்த்தோம். இந்த டைலாக் ஒன்று அமைச்சர் ஒன்று நல்லா ஃபேமஸா போயிட்டு இருந்தது, நல்லா ட்ரெண்ட் பண்ணிட்டு ஃபயர் விட்டு இருந்தாங்க. என்னது அவர் என்ன பேசிட்டு இருந்தாரு? சாதாரணமா வந்தவன் என்னோட திமுக எப்படி வந்தவன் தெரியுமா இப்படி நின்றுட்டு இருக்கீங்கல்ல, உங்களை வச்சுக்கிட்டு அவர் ஒன்று பேசுறாரு, கவனிச்சிங்களா? குடவோலை முறையை பத்தி பேசுறாரு. அப்ப குடவோலை முறையை பத்தி பேசுறவரு ஜனநாயகத்திற்கு வந்து வழிகாட்டியாக வந்து சோழர்கள் இருந்திருக்கிறார்கள், தமிழர்கள் இருந்திருக்கார்கள். குடவோலை முறைப்படி வந்து அன்றைக்கே வந்து தேர்ந்தெடுத்தவர்கள் வந்து தமிழர்கள், சோழர்கள், இதெல்லாம் அவர் சொல்றாருல்ல. இன்றைக்கு வந்து ஜனநாயகத்தை பத்தி பேசுறதுக்கு முதல்ல வந்து பிரதமருக்கு வந்து என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தலை நடத்துவதற்கு தலைமை தேர்தல் ஆணையர் முக்கியம். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடத்தணும்னா தலைமை தேர்தல் ஆணையர் சுதந்திரமா செயல்படணும். அப்ப அந்த தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கிற இடத்துல நீங்க உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கிட்டு உங்களுடைய கேபினெட் அமைச்சரை வந்து குழுவில் சேர்க்கிறீங்க. அப்ப பிரதமர், கேபினெட் அமைச்சர் கூட வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி உறுப்பினர். அப்ப எப்படி ஜனநாயக முறையாகும்? அப்ப ஒருதலை பட்சமா நீங்க ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பீங்க. அப்புறம் எப்படி அவர் தேர்தலை நியாயமா நடத்துவார் நம்ம நம்ப முடியும்? மக்களுக்கு அந்த நம்பிக்கை எப்படி வரும்? அப்போ ஒரு ஜனநாயகத்தையும் உங்களால ஒழுங்கா நடத்த நீங்க போய் ஜனநாயகத்தை பேசுறீங்க. அந்த இடத்துல திமுக வாயை கட்டி வேடிக்கை பார்த்து இன்றைக்கு ராகுல் காந்தி வெளியிட்டு இருந்தாரு. ஒரே தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகளுக்கு மேல வந்து திருடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து அவர் ஆதாரத்தோட இந்த தலைமை தேர்தல் ஆணையத்தின் மீது புகார் வைத்திருக்கிறார். அப்ப தலைமை தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை பாஜக செய்துன்னு அவர் சொல்றாரு. இதைத்தான் எங்க தலைவர் வந்து அம்பேத்கர் புத்தக வெளியிட்டாளர் முதலே சொன்னார். ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும்னா தலைமை தேர்தல் ஆணையர் சுதந்திரமா நியமிக்கப்படணும், ஒருதலை பட்சமா நியமிக்கப்படக்கூடாது. பாஜக இந்த வேலையை செய்யுது, இது வந்து ஜனநாயக படுகொலை என் தலைவர் சொன்னார். இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதை பேசும்போது இன்னொன்னு முக்கியமா முதல் மாநாட்டுல கொள்கை விளக்க மாநாடு என்று தனது கொள்கையை
ஏன் அரசியலுக்கு வந்தேன்ற ஒரு இது சொன்னாரு. அதுக்கப்புறம் அரசியல் சூழ்நிலையை பத்தி பேசினாரு, எதிரியார் அதெல்லாம் பேசினாரு. 2வது மாநாடு 2026 தேர்தலையொட்டி குறிப்பிட்ட ஓராண்டு காலத்துக்கு 2வது மாநாடு 2024 மாநாடு. ஸோ 2026 தேர்தலுக்கு முன்னாடி இது ஒரு முக்கியமான மாநாடாக இருக்க போகுது. ஏன்னா கூட்டணி இன்னும் யாரும் வரவில்லை அப்படின்ற ஒரு இது. ஸோ இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையா இருக்க போகிறது. விஜயோட பேச்சு என்னவாக இருக்குது? ஏன்னா ஆணவ படுகொலையை பார்த்தோம், ஒயின் ஷாப் இந்த இஷ்யூவை பார்த்துக்கிட்டோம், பல பிரச்சனைகள் இருக்கும்போது இது ஒரு முக்கியமான மாநாடா இருக்கு. மக்கள் விஜய் என்ன பேச போறான்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கா? என்ன மாநாடு? இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து மக்களுடைய முக்கியமான பிரச்சனைகள், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விளம்பரமாடல் திமுக அரசனுடைய ஆட்சியில மக்கள் என்ன மாதிரியான அவல நிலையில இருக்கிறாங்க, ஒன்றிய ஓனர் பாஜகவால் எப்பேற்பட்ட அரசியல் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது, இவர்கள் இருவருக்கும் உள்ள இந்த மறைமுக கூட்டால் எப்படி தமிழக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தமிழக வெற்றி கழகம் வந்து இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறது, எப்படி நம்முடைய ஆட்சி அமையும், எப்படி நம்முடைய திட்டங்கள் செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல மக்களுடைய எல்லா பிரச்சனைகளும் பேசக்கூடிய ஒரு தளமாக தான் அது இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா தலைவர் வந்து ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்றாரு அப்படின்னா அந்த மாநாட்டிற்கு வந்து மிக பெரிய அளவுல மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்ற போது தலைவர் வந்து ஒரு காலம் வந்து அந்த மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து அவங்க பிரச்சனையை வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டு சேர்ப்பதை தவறவே மாட்டார். ஓகே, அதுல வந்து எங்க தலைவரை வந்து கிங் அவர். அப்ப அந்த இடத்துல தலைவர் பேசக்கூடிய பிரச்சனைகளும் தலைவர் எழுப்பக்கூடிய கேள்விகளும் வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுக்க எதிரொலிக்கும். ஓகே, அது மிகப்பெரிய அரசியல் திருப்புமுனையா இருக்கும். புரியுது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஒரு மேடையில் இருக்கும்போது, பட் தலைவர்கள் யாரும் நாங்க திமுக கூட்டணி தான் தொடர்கிறோம், திமுக கூட்டணி வலுவாக உள்ளது அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஓப்பனா ஒருத்தர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நான் கூட்டணி ஆட்சி சம பங்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லியும் இன்னும் யாரும் கூட்டணிக்கு வரவில்லைன்றது ஒரு தொடர்ந்து விமர்சனங்களா இருந்துகிட்டு இருக்கு. விமர்சனம் இல்லை, இன்னும் டைம் இருக்குல்ல, இன்னும் 8 மாத காலங்கள் இருக்கிறது. நமக்கு இந்த மாநாடு இருக்குது, ஏற்கனவே நம்முடைய மக்கள் எழுச்சியை வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு எதிராக பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் கூட அவங்க இருக்கக்கூடிய சர்வேஸ்ல 20% கிட்டத்தட்ட அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்றாங்க. திமுகவுடைய ஆளுங்கட்சி சார்பாக எடுக்கப்பட்ட உளவுத்துறை ரிப்போர்ட்லயுமே நமக்கு அதற்கான வாக்கு சதவீதம் இருப்பதாக சொல்லப்படுகிறதா தகவல் இருக்கு. அப்ப இந்த அளவு நம்ம எழுச்சியை பாக்குறாங்க. இன்னும் நம்ம இந்த மாநாட்டுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் வந்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நடத்த போறான்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள், இந்த மாநாடு, இதில் வரக்கூடிய எழுச்சி, இதுல இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் பார்த்துவிட்டு டிசம்பருக்கு பிறகு இந்த கூட்டணி கணக்கு எல்லாமே மாறிடும். ஓகே, அதுக்கு பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள் நீங்க வந்து நம்ம கூட சேரத்து தயாரா இருக்காங்க, விருப்பப்படுறாங்க. அந்த விருப்பங்கள்லாம் நிறைவேறும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி ஒருவேளை நிறைவேறா விட்டாலும் யாரும் வரலனாலும் நாங்க தனியா போட்டுட்டு மெஜாரிட்டியோட ஜெயிக்க தயாரா இருக்கோம். நாங்க திமுக வந்து ஒரு பயந்த கட்சி கிடையாது, கூட்டணி இல்லாம களத்தை சந்திக்கிறதுக்கு நாங்க பயப்படுற கட்சி கிடையாது, பயப்படுற தலைவரும் கிடையாது. ஆனால் நாங்க மிக தெளிவா இருக்கோம், வந்தாலும் அரவணைப்போம், வரனாலும் நான் தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. தமிழ்நாட்டுல ஆணவ கொலை ஒரு பெரிதாக பேசப்பட்டு தாவேகா சார்பில் ஆதரவு நாட்டுக்குள்ள ஒரு அறிக்கை விட்டது. எல்லாத்துக்கும் தலைவர் விஜய் அவர்களால் அறிக்கை வெளியிடப்பட்டது நிறைய தமிழ்ல சொல்லலாம். ஆனா இந்த இதுக்கு மட்டும் ஏன் விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிடன்ற ஒரு குற்றச்சாட்டும். இன்றைக்கு பரிதாபங்கள் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனையை கரெக்டா போட்டதுக்கு ஓப்பனா ஒருத்தர் வீடியோல மிரட்டுறாங்க. ஸோ இது தமிழகத்துல தொடர்ந்து மீடியாக்களுக்கு எதிராக, உண்மை பொருளுக்கு எதிராக நிறைய பேர் மிரட்டிக்கிட்டு இருக்கிறதும் இந்த அரசை பார்த்துக்க மாட்டார். இதுக்கு தாவேகாவோட நிலைப்பாடு ஒரு விஷயத்தை மிக தெளிவா புரிஞ்சுக்கணும். எங்கள் கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்கிறாரு அப்படின்னா அது கட்சியினுடைய நிலைப்பாடு, அது அவர் ஒருவரோட நிலைப்பாடு கிடையாது. முதல்ல அப்படி பார்க்கிற கோணத்தையும் நம்ம மாத்திக்கணும். நீங்க வந்து எங்கள் கட்சியோட தலைமையில இருந்து ஒரு அறிக்கை வருகிறது, நீங்க வந்து ஆதவ அர்ஜுனா கொடுக்குறாரு, சிடிஆர் நிர்மல்குமார் கொடுக்குறாரு, ராஜ்மோகன் கொடுக்குறாரு, இல்ல வந்து நம்மளுடைய ஐஆர்எஸ் ஆபீசர் அவர்கள் ஐயா அவர் கொடுக்குறாரு, இல்ல பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுக்குறாரு, இல்ல வேளாமணி கொடுக்குறாரு, இல்ல ரமேஷ் கொடுக்குறாரு, இல்ல வீர வெங்கடேஸ்வரர் கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து கட்சியினுடைய நிலைப்பாடு. ஓகே, அது வந்து தனிப்பட்ட நபராக தன்னிச்சையாக நாங்க கொடுக்கறது அறிக்கை கிடையாது. அது வந்து தலைமையில இருந்து அறிவுறுத்தலின்படி நம்ம வந்து அந்த அறிக்கையை தயார் செய்து தலைமையினுடைய அப்ரூவலோட இந்த விஷயத்துல கட்சி இந்த ஸ்டாண்ட் எடுக்க போறது அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் வாயிலாக வெளில தெரிவிக்குது. ஏன் அஜித் குமார் அதுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் வச்சு கொடுத்துருக்காங்களோ, அதுக்கு தலைவர் விஜய் தானே கொடுத்தாரு. முதல்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் எக்ஸாம்பிள் காட்ட முடியும். நீங்க ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எடுத்து பாருங்க. நீங்க வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை எடுத்து பாருங்க, இல்ல மற்ற விஷயங்கள் எடுத்து பாருங்க. பொதுச் செயலாளரோட அறிக்கை வரும். பொதுச் செயலாளர் முதல்ல அறிக்கை கொடுப்பாரு. இதே போலதான் கேள்வி கேட்பாங்க, ஏன் பொதுச் செயலாளர் வச்சு அறிக்கை கொடுத்தீங்க, ஏன் நீங்க ஏன் பேசல? இல்ல இது ஒரு சென்சிட்டிவ் மேட்டர்ல. இல்ல நீங்க அப்படி பார்க்க கூடாது. சென்சிட்டிவ் மேட்டர் நம்ம எல்லாமே இங்க மக்கள் பிரச்சனை தான், புரியுதுங்களா? இது ஒண்ணு மட்டும் கிடையாது. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து எக்கச்சக்க படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்குது, வன்முறை வெறியாட்டங்கள் புரியுது. எல்லா தரப்பு மக்கள்லயுமே இந்த வந்து அச்சத்தை தான் இருக்கிறாங்க இந்த வன்முறையால, இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடுனால. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாமே அட்ரஸ் பண்ணும்பொழுது தலைவர் மிக தெளிவா இருக்கிறாரு. ஒரு விஷயத்துல நம்ம கட்சியினுடைய அந்த செயல்பாடுகள் வந்து ஒரு தெளிவான ஒரு பாதையில போயிட்டு இருக்கு. அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து திமுகவை தோற்றுவித்து அவர் முதன்மையாக இருந்தாலும் கூட
அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த தலைவர்கள்லயுமே திரு கருணாநிதி அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாரு, திரு எம்ஜிஆர் அவர்கள் பேசிட்டு இருந்தாரு, எல்லாருமே பேசினாங்க. அப்ப அண்ணா மட்டும்தான் அங்க பேசணும்னு யாரும் எதிர்பார்க்கல. அன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே பேசிட்டு இருந்தாங்க, எல்லாருமே மக்களை சென்றடைஞ்சாங்க. இன்றைக்கு மிகப்பெரிய தலைவர்களாக இருக்காங்க. அப்ப எங்க தலைவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தான் மட்டும் இல்லாம தன்னை நம்பி வந்த தோழர்களையும் தலைவர்களாக மாற்றக்கூடிய வேலைகள்ல அவர் ஈடுபட்டிருக்காரு. அதுவும் ஒரு பக்கம் முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்டீங்க, முகம் தெரிந்த நபர்கள் யார் இருக்கிறீங்க, இரண்டாம் கட்ட தலைவர்கள் யார் இருக்கீங்க, மாவட்ட செயலாளர் முகம் தெரியுமா, 234 எம்எல்ஏ கண்டிட முதல் மக்கள் தெரியுமா அப்படின்னா, அப்ப இந்த பணிகளை அவர்களும் சேர்ந்து செய்தாதான் முகத்தை தெரிய வைக்க முடியும். அப்ப எல்லா விஷயத்திலுமே எல்லாரோட பங்களிப்பு இருக்கணும். நம்ம சம உரிமை பேசுறோம், அப்ப எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கணும்ல, எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் கொடுக்கணும். அப்போ ஒரு பிரச்சனை வருகிறது இருந்தால் ஒருத்தர் சிடிஆர் கொடுக்குறாரு, இல்ல வந்து ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து பொதுச் செயலாளர் கொடுக்குறாரு, இன்னும் சில பிரச்சனைகளுக்கு வந்து ஆதவசனா கொடுக்குறாரு, எல்லாரும் அறிக்கை கொடுக்குறோம் அப்படின்னா, அப்ப இது எல்லாமே கட்சியினோட நிலைப்பாடு தான் நம்ம பார்க்கணும். அதை நீங்க தலைவர் நிலைப்பாடு வேற, கட்சியினோட நிலைப்பாடு வேற, இல்ல வந்து மாநில நிர்வாகிகளோட நிலைப்பாடு வேற, மாவட்ட செயலாளர் நிலைப்பாடு வேற நீங்க பார்க்க முடியாது. நம்ம ஒண்ணு திமுக கிடையாது. திமுகவோட தலைவரே அறிக்கை கொடுப்பாரு, திமுக தலைவரே பேட்டி கொடுப்பாரு, திமுக தலைவரே அதை மறுத்து பேசுவாரு, அவரே கேள்வி கேட்பாரு, அவரே பதில் சொல்லுவாரு, அவரே குண்டு வைப்பாரு, அவரே எடுப்பாருலாம் இங்க கிடையாது. இங்க எல்லாருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை வழங்குது. ஆனா நம்ம எந்த இடத்துலயுமே சாதியை பாக்குறது கிடையாது. திட்டமிட்டு எங்க மேல வந்து நீங்க ஒரு சாதிய வண்ணத்தை பூசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இதை வைத்து ஒரு சாதிய வண்ணத்தை பூசணும், ஒரு சாதிக்கு சார்பாவோ ஒரு சாதிக்கு எதிராக நிக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. நாங்க நேரில் அப்புறம் அந்த மாணவர் கூட்டச்சி எப்படி நாங்க விழாவில் வந்து மேடை ஏற்றி தலைவர் முன்னாடி வந்து அவரை பாராட்டுறோம், அவரை எப்படி நாங்க மேடை ஏற்றி நிக்க வைக்கிறோம். நீங்க அஜித் குமாரோட ஒரு குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், அஜித் குமாரோட ஒரு குடும்பம் மட்டும் இல்லாம 24 குடும்பத்தை எப்படி நாங்க மேடை ஏற்றணும், சாதி பார்த்தா ஏற்றணும், மதம் பாட்டு ஏற்றணுமா, எல்லாருக்கும் நீதி வந்து நாங்க எப்படி நிக்க வச்சோம். இது என்ன மாதிரியான நம்ம பார்வை? அதாவது திட்டமிட்டு வந்து ஒரு பிளான் பண்ணி எங்களை அதுக்குள்ள சுருக்கணும்னு பாக்குறாங்க. இன்னும் நல்லா போட்டீங்கன்னா, தலைவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி மதத்துக்குள்ள ஒரு கட்டத்துக்குள்ள இந்த கிரைட்டீரியான்னு அதுக்குள்ள சுருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்ம தலைவர் கிடையாது. நீ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி வந்து அனைத்து தரப்பிலிருந்தும் வாக்காளர்கள் இருந்தாங்களோ, அபிமானிகள் இருந்தார்களோ, தோழர்கள் இருந்தார்களோ, அவர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இருந்தாங்களோ, அப்படிதான் நம்ம தலைவர். ஸோ இந்த பேட்டர்னே வேற. இவங்க வந்து நம்மளை குறிப்பிட்டு அந்த ஒரு பாக்ஸுக்குள்ள அடைக்கிறதுக்கான வேலைகளாக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம சரியான முறையில் நம்ம பயணம் பண்றதுக்குன்னா அதெல்லாம் நம்ம பெருசாக அஃபெக்ட் பண்ணல. ஓகே, கடைசி கொஸ்டினா, அனைத்து கட்சிகளும் 2008 நீங்க சொன்னபடி 10 மாசத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை தொடங்கிட்டது. அதில் திமுக உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்கள், அடுத்து ஓரணி தமிழ்நாடு ஒன்று, அதிமுக பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கு. அதுபோல பாஜகவும் விரைவில் ஒரு பிரச்சாரத்தை அறிவிக்கிறாங்க. உங்கள் முதல்வர், மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய், வேட்பாளர் விஜய் அப்படின்றது எந்த பிரச்சாரம் வலுவா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களுடைய பிரச்சாரம் தான் வலுவா இருக்கும். கட்சிகளுடைய பிரச்சாரத்தை விட மக்கள் பிரச்சாரம் தான் வலுவா இருக்கும். அந்த மக்கள் தான் இன்னைக்கு நாங்கள் விரும்பக்கூடிய முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப அந்த மக்களுடைய அது எங்களுடைய டேக்லைனே கிடையாது. நாங்க அந்த டேக்லைனை நாங்க வந்து திட்டமிட்டு ரெடி பண்ணி அதை வந்து பரப்புரை செய்யணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. நீங்க கேமரா எடுத்து போய் மக்கள்கிட்ட கேட்கலாம், அடுத்ததான் முதலமைச்சரா யாரு வரணும் விருப்பம் பண்ணிட்டு எல்லாருமே தலைவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது மக்கள் விரும்பும் வேட்பாளராக எங்க தலைவர் இருக்காங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ மக்கள் என்ன பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்களோ அந்த பிரச்சாரம் தான் வெற்றி பெறுமே தவிர்த்து திட்டமிட்டு உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், டேடி ஸ்டாலின், அப்பா ஸ்டாலின், சித்தப்பா உதயநிதி, பெரியப்பா இவரு அப்படின்லாம் நீங்க அந்த பிராக்டிக் எல்லாம் பண்ணீங்கன்னா இங்க வேலைக்கு ஆகாது. தமிழ்நாட்டுல மக்கள் மனதில இருந்து அது வரும். மக்கள் மனதில இருந்து வந்தாதான் உங்களுக்கு வந்து அது நடக்கும். அப்போ மக்கள் மனதில இருந்து எங்கள் தலைவரை வந்து முதல்வர் வேட்பாளராக பார்க்கணும், எங்க தலைவர் முதலமைச்சராகணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அதுதான் நான் டேக்லைனா வச்சிருக்கேன். அது மக்கள்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட ஒன்று. அப்போ மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது தாவேக்காவோட பிரச்சாரம் இல்லை, அது மக்களுடைய பிரச்சாரம். அப்போ அந்த மக்கள் பிரச்சாரம் தான் ஜெயிக்கும். தெளிவான நிறைவான பதிலுக்கு நேரத்துக்கு